Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி மறுபடியுமாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 26ஆம் தேதி மார்ச் மாதம் 2021. So today is 26th of March 2021. So next week Friday வந்து எங்களுக்கு குட் ஃப்ரைடே ஆக இருக்கிறது. இந்த குட் ஃப்ரைடே நாளிலே ஆண்டவர் தந்த ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாக உங்களுக்கு நான் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகின்றேன். குட் ஃப்ரைடே பெரிய வள்ளி, கிட்டத்தட்ட 52 வாரங்கள் தான் ஒரு வருஷம் என்று சொல்லுகின்றார் கணிப்பின் பிரகாரமாக. தேர் ஆர் 52 weeks a year. ஒரு வருஷத்திலே 52 நாட்கள், மன்னிக்கவும் 52 வாரங்கள் அடங்கியது தான் ஒரு வருஷமாக இருக்கிறது. ஆகவே ஒரு வருஷத்திலே கிட்டத்தட்ட 52 ஃப்ரைடேஸை நாங்கள் மீட் பண்ணுறோம். எல்லா ஃப்ரைடேஸிலும் மிக பெஸ்ட்டான ஒரு ஃப்ரைடே என்ன தெரியுமா? அது குட் ஃப்ரைடே தான். ஹல்லேலூயா. பேரே குட் ஃப்ரைடே. கா ஃப்ரைடாக் என்று சொல்லுவாங்க டச்சில். கா ஃப்ரைடாக். இங்கிலீஷ்லே குட் ஃப்ரைடே. தமிழிலே பெரிய வள்ளி. மலையாளத்தில் சொல்லுவாங்க துக்க வள்ளி என்று சொல்லி. கொஞ்சம் எமோஷனலான பீப்புள். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த நாள். The Lord Jesus Christ died for us on that day. ஆகவே அதை பல கோணங்களே பார்க்கலாம். அவர் எங்களுக்காக மரித்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை, எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. Because the Lord Jesus Christ, God, died on the cross for us. He was hanging on the cross behalf of us. He took our place on the cross. Hallelujah. கல்வாரி சிலுவையிலே, கொல்கொதா மலையிலே அந்த கோர பாடுகளை, அந்த வேதனைகளை, அந்த அவமானங்களை, கசை அடிகளை, தூஷண வார்த்தைகளை எனக்காக உங்களுக்காக தெய்வம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. He received all agonies. He took all sorrows. He took all pain. எல்லாவற்றுக்கும் மேலாக மரணத்தாலே ஜெயமெடுத்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். He poured out his soul to death. நானும் நீங்களும் மரிக்க வேண்டிய இடத்திலே, நானும் நீங்களும் பாடுபட வேண்டிய இடத்திலே, நானும் நீங்களும் குற்றுயிராக துடித்து சாக வேண்டிய இடத்திலே தெய்வம் நமக்காக மரித்தார். கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாங்கள் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். தன் உயிரை மண்ணுயிருக்காக கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரத்தத்தை குடிக்க அவர் வரவில்லை, இரத்தத்தை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. சொட்டு சொட்டு இரத்தமாக கடைசி துளி இரத்தத்தையும் எனக்காக உங்களுக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே, அதில் கொல்கொதா மலையிலே எனக்காக உங்களுக்காக சிந்தினார். இவன் கடைசியாக அந்த ரோம போர் அரசர், அந்த போர் வீரன் வந்து அவருடைய விலாவிலே ஈட்டியாலே குத்தின போது இரத்தமும் தண்ணீரும்
தண்ணீரும் இரத்தமும் கடைசியாக வந்தது. ஆகவே அவருடைய சரீரத்திலே ஒரு துளி இரத்தத்தை கூட அவர் விட்டு வைக்கவில்லை, எங்களுக்காகவே தந்தார். காரணம், without shedding of blood there is no forgiveness. Without shedding of blood no forgiveness. ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பாவ மன்னிப்பு இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. பாவ மன்னிப்பு இல்லாமல் பரிசுத்த வாழ்வை வாழ முடியாது. ஆகவேதான் ஒரு பலி, அது பிரஜாபதி பலியாக தன்னை கொடுத்தார். பலி எடுக்க வரவில்லை, பலி கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த இயேசு கிறிஸ்து அன்பானவர். ஜீசஸ் loves us so much. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக God had a golden opportunity to demonstrate his love upon the all human being. சர்வலோகத்தின் மீதும் வைத்த தன்னுடைய அன்பை நிரூபிப்பதற்கு ஆண்டவருக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம். ஸோ நாங்கள் ஒருவர் நேசிக்கிறோம்னு சொன்னால் அந்த நேசத்தினை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய உயிரை விட மேலான பரிசு வேறு ஒன்றுமில்லை. ஆகவே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே, கொல்கொதா மலையிலே எனக்காக உங்களுக்காக மரித்த நாள்தான் அந்த குட் ஃப்ரைடே டேஸ். குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி, பெரிய வெள்ளி, பவர்ஃபுல்லான வெள்ளி. ஆகவே இந்த நாளில் கூட இப்படிப்பட்டதான குட் ஃப்ரைடேயில் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே, கொல்கொதா மலையிலே அந்த கோர பாடு சிலுவையை சந்திப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அது ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. ஆதியாகமத்தில் இருந்து யாத்திரையாகம், லேவியராகம் வரைக்கும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு புஸ்தகத்திலும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? அந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். பல வாக்குத்தத்தங்கள் உண்டு, பல புஸ்தகங்களிலே பல வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் நான் விசேஷமாக இந்த எரேமியாவில் இருந்து மாத்திரம் நான் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற 22வது வசனம். அதில் ஆண்டவர் சொன்னார் என்ன? நீங்கள் என் ஜனங்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். Then you will be my people and I will be your God. Hallelujah. நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கின்ற விசேஷத்தையே உங்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். But this thing I did command them, listen to and obey my voice, and I will be your God and you will be my people. Hallelujah. தேவனுக்கு ஒரு விருப்பம் உண்டு, தெய்வத்துக்கு ஒரு விருப்பம் உண்டு. என்ன தெரியுமா அந்த விருப்பம்? 2 விருப்பம் இருக்கு. ஒன்று, தான் படைத்த ஜனங்கள் தம்முடைய ஜனங்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உண்டு. 2வது,
தான் படைத்த அந்த ஜனங்களுக்கு தான் தேவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நியாயபூர்வமானது என்றால் அவர் தான் உருவாக்கினவர். We created by him, through him. அவருக்கூடாக அவர் மூலமாக தான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் உருவாக்கினார். It's a maker. We are the made. மேக்கர் இல்லாமல் மேடு வராது. ப்ரொடியூசர் இல்லாமல் ப்ரொடக்ஷன் இருக்காது. ரைட்? ஒரு மேனுஃபேக்சர் இல்லாமல் மேனுஃபேக்சர் அதாவது உற்பத்தி பொருட்கள் உற்பத்தியாளன் இல்லாமல் உற்பத்தி பொருட்கள் இருக்க முடியாது. ஆகவே ஒரு தெய்வீக இணைப்பை ஆண்டவர் உண்டு பண்ண விரும்புகின்றார். ஈவன் லேவியர் ஆகமத்திலும் கூட ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் அருமையாக ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். என்ன ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். லேவியர் ஆகமத்திலும் 25ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே, I am the Lord your God, நானே உன் ஆண்டவரும் கர்த்தருமாயிருக்கிறேன், உங்களை ஆளுகை செய்கிறவர். Right? Who brought you forth out of the land of Egypt to give the land of the Canaan and be your God. Hallelujah. இன்னொருத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். I will dwell in the midst of you and I will be your God and you will be my people. Hallelujah. எங்கள் மத்தியில் உலாவி, எங்களுக்குள் உலாவி, எங்கள் மத்தியில் எங்களோடு வாசம் பண்ண விரும்புகிற தேவன் தான் ஐயா இந்த தேவன். என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கொல்கொதா மலையிலே மரித்து உயிர்த்தெழுவதற்கு வரைக்கும், அதாவது தன்னுடைய இரத்தத்தை பாவத்துக்கான விமோசனமாக, the solution for the redemption or solution to remedy for the sinful life, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவ வாழ்க்கைக்கான ஒரு விமோசனத்தை, நிவாரணத்தை ஆண்டவர் தரும் வரைக்கும் ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் இடையே டபனக்கல் இருந்தது, ஆசரிப்பு கூடாரம். ஸோ அதுக்கு மத்தியிலே ஒரு மத்தியஸ்தர் இருந்தார், அவர் தான் ஆசாரியர். ஆகவே ஆண்டவர் ஒரு தேர்ட் பார்ட்டியாக தான் இருந்தாரே ஒழிய இன்றைக்கு இருக்கிறதை போல ஆண்டவர் இருக்கவில்லை. ஸோ ஒரு டபனக்கல் இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருந்தார். ஆகவே ஆசாரியன் ரைட், மக்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஒரு மத்தியஸ்தனாக, தெய்வத்தையும் மக்களையும் இணைக்கின்ற ஒரு ஆசாரியனாகத்தான் பழைய ஏற்பாடுல இன்றைக்கு இருக்கிற மதங்களும் மார்க்கங்களும் எல்லாமே அப்படித்தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. விசேஷமாக என்னுடைய அருமையான இந்து மக்கள், என்னுடைய அருமையான இந்து ஜனங்கள், அவர்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் அங்கே கற்பக்கிரகம் என்று சொல்லுவார்கள். ஒரு ஆலயத்தில் இந்து கோயிலுக்கு பார்ப்பீங்க சொன்னால் மூலஸ்தலம் என்று சொல்லுவார்கள். ஐயர், இப்போ எப்படி நாங்கள் பழைய ஏற்பாடிலே ஆசாரியன் ப்ரீஸ்ட்ஹுட் இருக்கிறதை போல அவர்தான் மக்களுக்கு தெய்வத்தையும் மக்களையும் இணைக்கிற ஒரு மத்தியஸ்தராக இருக்கார். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உங்கள் மத்தியில் உங்களுக்குள் உலாவி இன்றைக்கு எங்களுடைய இதயத்தை தேவன் தங்குகிற ஆலயம், அந்த குர்த்தியத்தில் பார்க்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது என்பதை அறியீர்களா? ஸோ we are the temple of God. நாங்களே தேவனுடைய, you are the temple of God. ஸோ தேவ ஆவியானவர், the Spirit of God dwells in us. The Spirit of God dwells among us. The Spirit of God dwells in our midst. ஆகவே இன்றைக்கு என்னையும் உங்களையும்
நடமாடுகிற கோயில்களாக, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசலாகவே உள்ளம் தான் ஐயா தெய்வம் தங்கும் ஆலயம். தெய்வம் ஒரு கட்டிடத்திலே இருப்பது கிடையாது. தெய்வம் ஒரு கொடுக்கப்பட்ட இடத்திலே ஒரு ஆலயத்தை மாதிரி ஒரு மண்டபத்தை கட்டி அதுக்குள்ளே வச்சு தெய்வத்தை பூட்ட முடியாது. ஆகவே இன்றைக்கு அந்த தெய்வம் என்னோடு உறவாட வேணுமானால், எனக்குள் என்னையே கோயிலாக மாற்ற வேணும்னு சொன்னால் என்னுடைய ஆன்மா சுத்திகரிக்கப்பட வேண்டும். அசுத்தம் நிறைந்த இருதயம், அசுத்தம் நிறைந்த நினைவுகள், அதாவது தெய்வத்துக்கும் எங்களுக்கும் இடையே சுவராக, தடுப்பு சுவராக இருப்பது பாவம். ஆகவே இந்த பாவம் என்கின்ற தடுப்பு சுவர் எப்படி அன்று ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆதாம் ஏவாளுக்குள்ளே அந்த பாவம் தெய்வத்தையும் அவர்களையும் பிரித்ததோ, அன்றிலிருந்து தெய்வத்துக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் டிஸ்டன்ஸ் வந்துடுது, ஒரு பெரிய இடைவெளி வந்து விட்டது. ஆகவே அந்த இடைவெளியை போக்க வேணும்னு சொன்னால் தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து அந்த பாவத்துக்கான விமோசனத்தை, அந்த பாவத்தை அவர் அழித்து, ரைட், என்னையும் உங்களையும் பரிசுத்தப்படுத்தினாலே ஒழிய உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஆன்மீக ஆத்துமாவிலே இருக்கிற கரைகளை, கரைகளை அவர் சுத்திகரித்தால் ஒழிய அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற ஃப்ரைடே நாங்கள் இதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் தேவனாக இருப்பேன் என்பது வாக்கு தத்தம். I will be your God and you will be my people. Hallelujah. நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள். அந்த வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்துவிற்குள் நிறைவேறினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு அந்த பிதாவாகிய தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருக்கு கூட இன்றைக்கு நிறைவேறியிருப்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே என் அருமையான சௌனேஸ்வரியே, இந்த நாளிலும் கூட தெய்வம் அவர் தெய்வமாக மாத்திரமல்ல, எங்கள் தேவனாக இருக்கின்றார். He is our God and our Lord. Lord என்று சொன்னால் ஆளுகை செய்கிறவர். He reigns over us. He rules over us. Hallelujah. என்னையும் உங்களையும் ஆளுகை செய்கிறவராக, என்னையும் உங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவராக அவர் இருக்கின்றார். அவர் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த ஒரு மகா பெரிய சலாக்கியம் என்ன தெரியுமா? The greatest privilege that we have, that God is our God, the God of Almighty, the God of universal is my God, your God, our God, and we are His people. Hallelujah. நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாக இருப்பீர்கள் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். உலகத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். CRMC திருச்சபை ஊழியங்கள் சார்பிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எனக்காக உங்களுக்காக பாடுபட்டு, எனக்காக உங்களுக்காக கடைசி துளி இரத்தத்தையும் சிந்தி, எனக்காக உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இரட்சகராக, ஆண்டவராக, மீட்பராக இருக்கிறபடினாலே இன்றைக்கு அந்த தேவன் எங்களுடைய தேவனாகவும் நாங்கள் அவருடைய ஜனங்களாகவும் இருக்கிறோம் என்ற அந்த பாக்கியத்தை, அந்த சலாக்கியத்தை, ரைட், கர்த்தர் எங்களை அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவை கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் வாக்கு தத்தங்களின் தேவன் என்ற தலைப்பிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் எனக்காக உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, தேவாதி தேவனாக, ஜீவாதிபதியாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். May the Lord Jesus Christ
be with you and keep you well. Amen, Amen, and Amen.